ஆடி அமாவாசையொட்டி பலரும் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக நீர்நிலைகளில் குவிந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுனில்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுனில்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கண்டிப்பாக தமிழகத்தில் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை உள்ளிட்ட முக்கிய அமாவாசை நாட்களில் நீர்நிலைகளில் சென்று தங்கள் முன்னோர்களுக்கு நினைத்து புனித நீராடி தர்ப்பணம் செய்ததிலிருந்து அவருடைய ஆசி என்று கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் மக்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை நாட்களில் புனித நீர்நிலைகளில் சென்று தங்கள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வருகிறார்கள். அந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு விநாயகர் தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் உள்ளிட்ட 16 வகை தீர்த்தங்கள் கொண்ட புனித நீர்நிலையான முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடற்கரையில் பச்சை அரிசி பூக்கள் கொண்டு பூஜை செய்து பின்னர் கடலில் சென்று தர்ப்பணம் செய்வது புனித நீராடி குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான மக்கள் புனித நீராடி வருதல் கன்னியாகுமரியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமில்லாமல் சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களும் தங்கள் முன்னோர்களை இது போன்ற பூஜைகள் செய்து தங்கள் குடும்பத்துக்கு நலனுக்கும் கூறி மக்கள் கன்னியாகுமரியில் அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலிலும் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுனில்குமார்.